Welcome to our channel TN Job Info. This is our first video to YouTube channel. Please subscribe and share for more videos. இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா ஐபி இன்டெலிஜென்ட் பிரேவ் அப்படின்னா உளவுத்துறை. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதோட கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி நான் கெஜெட்டட் ஆஃபீஸருக்கு. இதோட சேலரி ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 வரைக்கும் இருக்குது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நிரந்தர அரசு வேலை. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் 10/8/2025. எல்லா மாவட்டத்தில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இது இன்டெலிஜென்ட் பிரேவ்லேருந்து வந்திருக்கு. இது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கிரேட் 2. இதான் குரூப் சி கேட்டகரியில் வந்திருக்கு இல்லையா. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எந்த வெப்சைட்னா www.mha.government.in. இந்த 2 வெப்சைட்டில் தான் நம்ம ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ண முடியும். வாங்க என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி நான் கெஜெட்டட் ஆஃபீஸர் லெவலில் கொடுத்துருக்காங்க. லெவல் பே 7ல் கொடுத்துருக்காங்க. 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் இருக்கும். அலவன்ஸ் பேசிக் பேலேருந்து 20% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஹாலிடேஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3,717 வேக்கன்சி. அன்ரிசர்வ் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு தனித்தனியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 1537, 442, 946, 566, 226 வேக்கன்சி ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி ரிலவெண்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 27 இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறவங்க வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சிலபஸ் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர் இன்டர்வியூவில் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் லாஜிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் 1 hour 100 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து கரெக்டாக எழுதுங்க. தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது டயர் 2ல் வந்து டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் இருக்கும். எஸ்ஏ, இங்கிலீஷ் காம்ப்ரசேஷன், லாங் ஆன்சர் டைப் கொஷின், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க. 50 மார்க்குக்கு 1 மணி நேரம் நடக்கும். இதெல்லாம் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இன்டர்வியூவில் தேர்ட் டயர் இருக்குது. எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். நம்ம 5 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி வைஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட் 1, 2, 3 உங்கள் நியர்பை இருக்க டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்காவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். அடுத்து என்றைக்கு அப்ளை பண்ணணும், என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 19/7/2025 ஓப்பன் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 10/8/2025 வரைக்கும். இதோட ஆன்லைன் மோடில் தான் நம்ம பேங்கிங் எக்ஸாமுக்கு அமௌண்ட் பே பண்ண முடியும். எஸ்பிஐ சலான் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே இன்ஸ்ட்ரக்ஷனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 12/8/2025. பேங்கிங் ஹவர்ஸ்குள்ளே போய் பாருங்கள். 2 வெப்சைட்டு, இந்த 2லேயும் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சைன்இன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், ரீசெண்டாக 3 monthsக்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ எம்பிக்குள்ளே அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சைன் வேணும், வேலிட் ஐடி ப்ரூஃப், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரே ஓகே தான். அடுத்தது சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், 10th 12th கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. இசேவையில் போய் ஆன்லைன் மூலியமாக எடுத்துக்கலாம்.
இவங்களே சொல்லியிருக்காங்க ஹவு டு அப்ளை, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், எப்படி எப்படிலாம் ஓப்பன் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்தது 1 by 1 எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் பார்க்கலாம். என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் கேட்டகரிக்கு 550 ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு எல்லாம் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸுக்கு 100 ருபீஸ் சேர்த்து கட்ட சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 650 ருபீஸும். அடுத்தது ஃபீமேல் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் அவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸாம் ஃபீஸ் 100 ருபீஸ் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 550 பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, எஸ்பிஐ, சலான் எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஆஃப்லைன் ஆன்லைன் மூலியமாக கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ மூலமாக கட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 10/8/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. 12/8/2025 அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் டு தெம். இது ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப். ட்ரை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஓகேனா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். 3717 வேக்கன்சி இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். யாருக்காவது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் ஃபாலோ ஃபார் மோர் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ். தேங்க்யூ கைஸ். See you on the next video. Bye. Don't forget to like and subscribe.